நான் ஏதாவது சொல்லிடுவேன். 3 யூடியூப்காரன் வந்திருக்கிறான். திரையில நல்லா இருந்தாரு, தரையில நல்லா இருக்க மாட்டார். திரையில பாக்குறவெல்லாம் தரையில தலைவராக முடியாது. எனக்கு புடுத்தல கூட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். புடுத்த டைவர்ஸ் பண்ணிட்டானா? இந்த 10 ஆண்டில் அதிமுக செய்தது என்ன, இந்த 4 ஆண்டில் திமுக செய்தது என்ன யோசிக்க வேண்டாமா? இதுக்கு நடுவில் இப்ப இன்னொருத்த கிளம்பி வந்திருக்காயா, அவன் பேர் என்ன? நான் ஏதாவது சொல்லிடுவேன். 3 யூடியூப்காரன் வந்திருக்கிறான், அதனால அமைதியா இருக்கிறேன். நடிகர் விஜய் அவர் தானே? ஆமா, அவர் வந்து சார் அரசியல்ல யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம். என்னக்கா இன்னொன்னு சொல்லிடுறேன், நானும் மாஜி விஜய் ரசிகர் தான். மாஜினா அரசியல்ல வர்றதுக்கு அப்புறம். அவர் காதலுக்கு மரியாதை படம் நடிக்கிற போதுல நானும் லவ் பண்ணிட்டு இருந்த நேரம் ஒரு அஃபெக்ஷன் இருந்தது. லவ்னா அப்படி இருக்கணும், எப்படி டான்ஸ் ஆகணும், ட்ரெஸ் போடணும், அது சினிமால. சார் ஒரு திரையில நல்லா இருந்தாரு, தரையில நல்லா இருக்க மாட்டார். திரையில பாக்குறவெல்லாம் தரையில தலைவராக முடியாது. என்ன பண்ணிட்டாரு? பெருமை பேசுறாரு. நான் 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்திருக்கேன். 200 கோடி உன்னை யார் வர சொன்னா? யார் கேட்டா? உன்னை யார் கூப்பிட்டா? இப்போ என்ன நடந்தது? என்ன அரசியல் நடக்குது? விஜய் தன்னால வந்தாரா? இல்லை. திமுக ஆட்சிக்கு வந்தது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது மோடி எண்ணுகிறார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அமித்ஷா எண்ணுகிறார். எப்படியா திமுக வெற்றியை தடுத்து நிறுத்தணும், திமுக மீண்டும் ஜெயிக்க கூடாது. அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா சூழ்ச்சியும் டெல்லி செய்கிறது. மோடி பார்த்தார், திமுக தோக்கடிக்கணும்னு தமிழ்நாட்டுக்கு வந்தார், என்னென்னவோ பிரச்சாரம் பண்ணார், ஜெயிக்க முடியல. பிஜேபி தலையை சொரிது ஆர்எஸ்எஸ். மோடியால முடியல, அமித்ஷால முடியல, எடப்பாடியால முடியல, ஓபிஎஸ் முடியல, தினகரனால முடியல, அப்பன திட்ட அன்புமணியால முடியல. என்னடா ஒரு அதிர்ச்சி தெரியுமா? நேற்று சாயங்காலம் சன் டிவில ஒரு தலைப்பு செய்தி, நானே அதிர்ச்சி ஆயிட்டேன். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம். என்னடான்னா ஜி.கே. வாசனோடு தமிழ்மணியன் இணைந்தார். அவன் டிரைவரே ஓட்டு போட மாட்டான். அவனுக்கு இவ்வளோ பேர், அது யூடியூப் இருக்கு, நான் சொல்லியிருப்பேன். இவ்வளோ பேரால முடியல. ஆர்எஸ்எஸ் பிஜேபி தலையை சொரிஞ்சு ஒரு ரகசிய திட்டத்தை தீட்டினாங்க. என்னன்னா, ஒரு 2023 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரஜினிகாந்தை கூப்பிட்டு தொடர்ந்து ஒரு வாரம் ரகசிய ஆலோசனை. என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்களுக்கு ஆதரவு புடின்னு அடிக்குது, சின்ன பசங்கள்ல இருந்து வயசான வரைக்கும் ஒன்று விரும்புறாங்க. இன்னைக்கு நீ தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கிற, உங்களுக்கு பிரமாதமா இருக்கு, நீ தான் அடுத்த சிஎம், கட்சி ஆரம்பி, நாங்க பின்னாடி இருந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு ரஜினிகாந்த் ஆசையெல்லாம் தூண்டினாங்க. கட்சி ஆரம்பி நாங்க பாத்துக்கிறோம். அவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கன்றாரு. சரி போயிட்டானுங்க. மறுநாள் திருப்பி அந்த ஆலோசனை கொடுத்து ரஜினி போயிருக்காரு. ரஜினி தெளிவா கேட்டுக்கிறார், நான் யார் எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கணும், இங்க நல்லா கவனிக்கணும், நான் யார் எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கணும்னு கேட்டுக்கிறாரு. இவன் என்ன சொல்லிருக்கணும், நீ பொதுவா ஆரம்பியான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நான் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கணும்னு கேட்டவொன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கணும். ரஜினிகாந்த் பட்டுன்னு சொன்னாராம், திமுகவையா? அது எம்ஜிஆர் யா போட்ட கட்சி, என்ன பண்ணோம்னாராம். அவர் கையெடுத்து கும்பிட்டு வேணாம் அப்படின்னு போயிட்டாரு. அப்பயும் ஆர்எஸ்எஸ் டென்ஷன், அடுத்து ஏதோ ஆயுதம் கடக்கலையேன்ட்டு. திடீர்னு பாத்தீங்கன்னா 2018-19 அப்புறம் ஒரு வீட்டுல ரைடு நடக்குது. 8 மணி நேரம் ரைடு நடக்குது. பல கோடி ரூபாய் சொத்து பத்திரங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது. 8 மணி நேரம் ரைடு. ஒரு நடிகரை கழுத்து அக்குள்ள கை வச்சு தரதரன்னு இழுத்துட்டு போய் கார்ல வச்சு அமுக்கி இன்கம் டாக்ஸ் விசாரணை கூட்டு போறாங்க. 8 மணி நேரம் ரைடு, பல கோடி சொத்து பத்திரங்கள் பறிமுதல். அந்த நடிகர் அக்குள்ள வச்சுன்னு அப்படியே அமுக்கி தூக்கி இழுத்து தரதரன்னு இழுத்துட்டு போய் கார்ல வச்சு தூக்கின்னு போயிட்டாங்க. 8 மணி நேரம் விசாரணை நடக்குது. என்ன செட்டில் ஆச்சுன்னு தெரியல. 8 மணி நேரம் விசாரணைக்கு அப்புறம் நடிகர் அனுப்பிட்டாங்க. யார் அந்த நடிகர் கேக்குறீங்களா? அனில் குஞ்சி தான். இன்னைக்கு நீதிமான் மாதிரி உத்தம புத்திர மாதிரி பேசுறாருல, அவர் வீட்டில் தான் ரைடு நடந்தது. அவர் தான் தரதன்னு இழுத்துன்னு போனாங்க. 8 மணி நேரம் விசாரணை பண்ணாங்க, முடிச்சிட்டாங்க. என்ன டீலிங் அப்ப தெரியல, ஆனா டீலிங் இப்ப தெரிஞ்சிருச்சு. என்னடான்னா, அவர் கட்சி ஆரம்பிக்கிறாராம். யார் வேணா ஆரம்பிக்கட்டும், ஜனநாயக நாடு, குடியரசு நாடு, ஆரம்பிக்கட்டும். ஆனா என்ன பிரச்சனைனா, எடுத்த உடனே சிஎம் தானா? காதல் படம் பாத்தீங்களா? நம்ம பசங்க எல்லாம் பாத்துருப்பீங்க. ஆனா ஒரு டைரக்டர் சினிமாக்கு ஆள் எடுப்பாரு. அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்பாரு, தம்பி அமெரிக்கா மாப்பிள்ள? நோ சார். இந்த வில்லன் கேரக்டர் இல்ல சார். இந்த சைடு ஆக்டர் இல்ல சார். நடிச்ச நேரா ஹீரோ தான் சார். அது மாதிரி இந்த புளுத்தி நேரா சிஎம் தானா? கவுன்சிலர், எம்எல்ஏ, எதுக்கு தலைவர்லாம் கிடையாதான். நேரா சரி எப்படி சிஎம் சார்? நடிகர் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடிக்க முடியாதா? எம்ஜிஆர் பிடிக்கலையா? எம்ஜிஆர் வேற, இவன் வேறடா. எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தோன்னு சிஎம் ஆனாரா? 27 வருஷம் எம்ஜிஆர் திமுக குப்பை கொட்டி கட்சி ஆரம்பிச்சு 4 வருஷம், 29 வருஷம் கழிச்சுதான் எம்ஜிஆர் சிஎம் ஆக முடிஞ்சது. நேரம் சிஎம் ஆனா சரி, எம்ஜிஆர் நீங்க ஒன்னா தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பி ஒன்னு சொல்லட்டுமா? இதே இந்த ராயபுரம் சொல்றேன். இதே ராயபுரத்தில் 1941 இதே ராபின் சிங் பூங்கால கண்ணீர் துளிகளே நாட்டின் கண்மணிகளே திமுக செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அறிஞர் அண்ணா ஆரம்பிச்சார். எப்ப ஆரம்பிச்சாரு? 49 ஆரம்பிச்சாரு. ஆட்சி எப்ப பிடிக்கிறாரு? 67. அண்ணா யார்? அறிவுலக மேதை.
அண்ணா யார்? தென்னாட்டு காந்தி. அண்ணா யார்? இந்நாட்டு இங்கர்சால். அண்ணா யார்? அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் அமெரிக்கா வியந்து பார்த்தது. அண்ணா யார்? பாராளுமன்றத்தில் நேரு வியந்து பார்த்த தலைவன். அந்த அண்ணா கட்சி ஆரம்பிச்சது 49ல, ஆட்சியை பிடிச்சது 67ல. அண்ணா கொடுத்த தலைவர்லாம் யார் தெரியுமா? கலைஞர், நாவலர், பேராசிரியர் மதியழகன், என்.வி. நடராஜன், சத்தியவாணி முத்து, கண்ணதாசன், இது போன்ற அறிவாளி எல்லாம் கூட இருந்தாங்க. இவ்வளோ அறிவாளி கூட இருந்து தத்துவ மேதை பேரறிஞர் அண்ணா ஆட்சி பிடிக்க 18 வருஷம் ஆச்சு. எப்படி இவ்வளவு படிச்சவன் அறிவாளி எல்லாம் கூட இருந்து நாஞ்சில் மனோகரன் இவ்வளவு பேர் இருந்து அண்ணா ஆட்சி பிடிக்க 18 வருஷம் ஆச்சு. நம்ம கூட இதெல்லாம் யாரு? திருட்டு லாட்டரி, பாண்டிச்சேரி சரக்கு. இப்ப ஒருத்தமே சேர்ந்துக்கிறான் தெரியுமா? செங்கோட்டைன்னு ஒருத்தன் தமிழ்நாட்டில் கல்வி மந்திரியா இருந்தான். பொள்ளாச்சின்னு எழுதுறானா புள்ளத்தாச்சின்னு எழுதுனான். ஆமா, திருட்டு லாட்டரி, பாண்டிச்சேரி சரக்கு, பொள்ளத்தாச்சி. உன்னு டிவியில பேட்டியில சொல்லுதுக்கா, எனக்கு புருஷனை கூட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். புருஷன் டைவர்ஸ் பண்ணிட்டானா? மானஸ்தாவன் பொழப்பா அதெல்லாம். அது நேத்து ஒன்று பேட்டி தருது. எங்க வீட்டுல 9 ஓட்டுக்குது, 9 ஓட்டு விஜய்க்கு போலன்னா சாப்பாட்டுல விஷ வச்சு வந்து டிவியில பாத்தியே இல்ல. எல்லாம் இதெல்லாம் அறிவு அணில் குஞ்சின்னு சொல்ற. இது என்னத்த சொல்றது? நீ எம்ஜிஆர் ஒன்று சொல்லட்டுமா? எஸ்எஸ்ஆர் கட்சி ஆரம்பிச்சார். தெரியல எஸ்எஸ்ஆர் யாருன்னு? பழைய ஆளாம் தெரியும். கட்சி ஆரம்பிச்சார். சிவாஜி கணேசனோட ஒரு நடிகர் வர முடியுமா? காதலுக்காக ஒரு படம் சொல்லணும்னா பாலும் பழமும் சொல்லலாம். அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் படம் சொல்லணும்னா பாசமலர் சொல்லலாம். ஒரு கண்ணு சிரிக்கும், ஒரு கண்ணு அழுவும். அவரை போல் ஒரு நடிகர் உலகத்திலே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த சிவாஜி கணேசன். அந்த சிவாஜி கணேசன் திருச்சியில கட்சி ஆரம்பிச்சார். 10 லட்சம் பேர் கூடினாங்க. முதல் எலெக்ஷன்ல நிற்கிறார். ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியல. அரசியல் சூழ்நிலை அன்னைக்கு அப்படி. நான் அவரை குறைத்து மதிப்பிடவில்லை. டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சார் போனியாவில். நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சார் போனியாவில். நம்ம சரத்குமார் எடுத்துக்கோ, கட்சி ஆரம்பிச்சார். நைட் 2 மணி பொன்னாடி கேட்டாரா சேரலாமான்ட்டு. சேரலான்னாங்களா பிஜேபி சென்டர். அடுத்து யாருக்கு இருந்தோம்? இந்த பாக்கியராஜ். யார் பாக்கியராஜ் தெரியும்ல? எம்ஜிஆர் ஓப்பனா வெளிப்படையா சொன்னார், என்னுடைய கலை உலக வாரிசு பாக்கியராஜ். எந்த பாக்கியராஜ் தெரியுமா? முந்தானி முச்சி படத்துல முருங்கீரையும் முருங்காவும் ஃபேமஸ் ஆக்குனாரு. அந்த பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சார், காணாம போயிட்டார். ஏன் நம்ம விஜயகாந்த் 25 வருஷம் நற்பணி மன்றம், கிராம கிராமமா ஊரா ஏதோ ஒன்று கொடுத்து 25 வருஷம் செல்வாக்க தக்க வச்சு கட்சி ஆரம்பிச்சார். 2 எலெக்ஷன் மேல தாண்ட முடியல அந்த கட்சியால. சிவாஜியால் முடியாதது, எஸ்எஸ்ஆர் முடியாதது, கார்த்தியால் முடியாதது, சரத்குமாரால் முடியாதது, டி ராஜேந்தரால் முடியாதது, அண்ணன் விஜயகாந்தால் முடியாதது. நீங்க என்ன கீச்சிருவீங்களா? நீங்க வா, என்ன பேசணும்? என் கட்சி கொள்கை இது, நான் வந்தா இதெல்லாம் ஒன்னு சொல்லிக்கிறான். நம்மளை பார்த்து நம்மள எவ்வளவு பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறான் பாரு. அவன் கேட்கறவன் கேனையன்னு தெரிஞ்சா கேஆர் விஜயா கோண்டில கேடிவி தெரியணுமா? என்ன தெரியுமா சொல்லிக்கிறான்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு கார் தருவோம். என்ன தருவானா? ஆட்சிக்கு வந்தா நம்மள பைத்தியக்காரன் ஆக்குறான்னு அர்த்தம். ஒன்னு அந்த கட்சியில மேடை போட்டு ஒரு அணில் குஞ்சு கத்துது, எங்களுக்கு ஃப்ரீ பஸ், ஓசி பஸ் வேணும். அதுவே அந்த கூட்டத்துக்கு ஃப்ரீ பஸ் தான் வந்தது. கத்திச்சு இல்ல, அதுவே அந்த கூட்டத்துக்கு ஃப்ரீ பஸ்ல தான் வந்து எங்களுக்கு ஓசி பஸ் வேணாம். இவங்க ஓட்டு போடணுமா? இன்னொன்னு சொல்லுது, எங்களுக்கு 1000 ரூபாய் பிச்சை காசு வேணாம். இதெல்லாம் யார் சொல்றது? அறிவுலக மேதைகள், தத்துவ ஞானிகள், அணில் குஞ்சி இதுங்களெல்லாம் நம்பி நாட்டை கொடுக்கறதா? யோசிக்க. இதோட இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக எவ்வளவு பெரிய கட்சியா? எம்ஜிஆர் ஆரம்பிச்சு ஜெயலலிதா இருந்து எவ்வளவு பெரிய கட்சி. அந்த கட்சி நிலைமை பாத்தீங்களா நீங்க எப்படி இருக்கு? யாரோ ஒரு தொண்டன் போய் விஜய் கட்சி கூடி ஆட்டினானா எடப்பாடி பழனிசாமி. பாத்தீர்களா, விஜய் வந்துட்டான், நாங்க ஜெயிச்சிட்டோம். உன் கண்டிஷன் இவ்வளவு கேவலமா போனோம். அப்புறம் அவன் என்ன சொல்லிட்டான்? நான் முதலமைச்சரா, என்ன முதலமைச்சரா ஏத்துக்கினா மட்டும் தான் நீங்க வரணும். நான் என்ன தெரியுமா சொல்றேன்? இங்க நாடு போறப்போ முக்கியமான விஷயம். டைம் ஆயிடுச்சு, நான் முடிக்கிறேன். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். இன்னைக்கு ஹாட் ஆன சப்ஜெக்ட். ஒரு வாரமா 10 நாளா எல்லா டிவில, பேப்பர்ல, இன்ஸ்டால எல்லாத்துலயும் சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்கு. என்னன்னு கரெக்டா சொல்லுங்க. கயல் மாமியார் மட்டும் அந்த திட்டுறீங்க, இதை மட்டும் சொல்ல மாட்டீங்க. மறந்து போச்சா? ஒரு வாரமா 10 நாளா எல்லா சேனலையும் ஆக்கிரமித்திருக்கிறது, எல்லா பத்திரிகையும் ஆக்கிரமித்திருக்கிறது, எல்லா இன்ஸ்டால இருக்கிறது, பேஸ்புக்ல இருக்கிறது, ட்விட்டர்ல இருக்கிறது திருப்பரங்குன்றம். என்னது திருப்பரங்குன்றம்? பிஜேபியில் இருக்கிற சங்கிகளாம் ஆரம்பிச்சுக்கிறான் இப்போ நைஸா. இதுங்களே கோயிலுக்கு போறது. ஏன்னா 10 தாய்மார் கோயிலில் இருப்பாங்கல்ல, இது நைஸா ஒன்று உள்ள போறது. கோயில தீபமே ஏத்தலையாமே. ஸ்டாலின் எண்ணெயே தரலையாம், திரிய புடின்னு போயிட்டாராம். போலீஸ் வெத்திப்பொடி தரமாட்டேன்னு சொல்லிச்சான். நம்ம கோயில்ல சாமி தீபம் ஏத்தல பாரு. நம்ம அக்காக்கெல்லாம் என்ன தெரியும்? கையில் வீட்டுக்கார லோன் கிடைக்கல, நம்ம அழுதுன்னு இருந்தோம். இது உண்மை நினைச்சுக்கிறேன். திருவண்ணாமலை தீபம் ஏத்தலையோ, ஸ்டாலின் தடுத்துட்டாரோ? உண்மைன்னா அங்க இப்போ என்ன நடக்குது? ஏன் பாரு, திருவண்ணாமலைன்னா ஓம் பாடுது பாரு.